ஹலோ எவ்ரிவன். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் அப்படிங்கிறது ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்போது இந்த என்டிபிசி எக்ஸாம்ஸ் என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். ஸோ எப்படி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டன் பண்ணுறது, ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, மார்க் ஃபார் த நெக்ஸ்ட்னால் என்ன, ஸோ அதே மாதிரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கும், கிளியர் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, ஸோ எப்படி நான் வந்து இப்போ ஒரு லாங்குவேஜில் இருக்க கொஷினை நடுவில் வந்து நான் வேறு ஒரு லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டே அட்டன் பண்ணதே இல்லை அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் 1-2 எக்ஸாம் கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணதே இல்லை, ஸோ அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்னால் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் இந்த வீடியோவை தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்படி தான் உங்களுடைய சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்ன வெரிஃபிகேஷன்ஸ், முன்னாடி ஐடென்டி கார்டு வெரிஃபிகேஷன் இருக்கும், உள்ளார வந்தோடனே ஃபோட்டோ அண்ட் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சிஸ்டமில் வந்து உட்காடுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் சொல்லிடுவாங்க, அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காடுறீங்க. ஸோ உங்கள் சிஸ்டமோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவோ நேமோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டரை கூப்பிட்டு என்னோடய ஃபோட்டோ இல்லை, இது என்னோடய நேம் கிடையாது அப்படின்ற அந்த விஷயத்தை கன்வே பண்ணணும். சரியா? ரைட். ஸோ இப்போது லாகின் டீட்டெயில்ஸ் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. சரியா? இதில் பாஸ்வேர்டு வந்து மோஸ்ட்லி டேட்டா பார்த்தா தான் இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சைன்இன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளார வந்தவொடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் விசிபிளாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ கன்வே பண்ணுறேன். ஸோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கணும்னு மேண்டேட்டரி கிடையாது. சரியா? ஸோ நீங்கள் டேரெக்டாக நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமோட டியூரேஷன் அப்படிங்கிறது 90 நிமிஷம் நடக்க போகுது. 1.5 மணி நேரம் எக்ஸாம், 100 கொஷின் இருக்க போது. எல்லா கொஷினுமே நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று தான் வந்து கரெக்டாக இருக்க போகுது. அந்த கரெக்டான ஆன்சரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு தப்பாக எழுதக்கூடிய கேள்விகளுக்கும் 1/3 மார்க் அப்படிங்கிறது நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, சேவ் அண்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா அதில் ஒன்று சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த சூஸ் பண்ண ஆப்ஷனை சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலனா அது வந்து சேவ் ஆகாது. ஸோ அப்போ சேவ் ஆகாமல் நீங்கள் 100 கொஷினை எழுதி முடிச்சிட்டிங்கனாலும் ஸோ உங்களுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலனா என்ன ஆகும்? ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எதுவுமே சேவ் ஆகாது. அப்போ நீங்கள் எதுவுமே எழுதாததுக்கு சமமாயிரும். சரியா? ஸோ இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா? ஸோ டோன்ட் வரி, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தா மட்டும்தான் ஆன்சர் சேவ் ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது டிஃபால்ட் எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, சரியா, இங்கிலீஷில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களால் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியை தவிர வேறு எந்த லாங்குவேஜ்லையும் மாற்றி பார்க்க முடியாது. இதே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தமிழில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழில் பார்க்க முடியும். ஸோ புரியுதா? அந்த டைமில் நீங்கள் தமிழ் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே உங்களால் தமிழில் சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் தமிழில் கொடுக்கல அப்படின்னா இப்போ உங்களால் தமிழில் சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியாது. சரியா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டைமர் அப்படிங்கிறது உங்களுடைய டாப் லெஃப்ட்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குமாம்மா. சரியா? டைமர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ 90 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சவொடனே எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்மிட் ஆயிரும். சரியா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் பாக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போது நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டைமர் ரன் ஆனாலும் ஒவ்வொரு கொஷினாக உங்கள் முன்னாடி டிஸ்பிளே ஆகும். சரி, அதெல்லாம் காட்டுறேன், பின்னாடி தான் இருக்கும். ஸோ இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கொஷின்னா 100 கொஷினுக்கும் பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு கலரை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னதுடா அந்த கலர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அந்த டவுட்டை ரெக்டிஃபை பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இது. ஸோ இப்போது நீங்கள் ஒரு கொஷினை நீங்கள் பார்க்கவே இல்லைனா அந்த கொஷின் வந்து கிரே கலரில் இருக்கும். சரியா? கிரே கலரில் இப்போ ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்கான் இல்லையா, 100 இடத்துல கிரே கலரில் இருக்குல்ல, யூ ஹேவன்ட் விசிட்டட் த கொஷின் எட் அப்படின்னா நீங்கள் இன்னும் அந்த கொஷினை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுவே ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா அது என்னென்னா யூ ஹேவன்ட் ஆன்சர்ட், நாட் ஆன்சர் த கொஷின். நீங்கள் இன்னும் ஒரு கொஷனுக்கு ஆன்சரே பண்ணலை அப்படின்னா அது ரெட் கலரில் மாறிடும். சரியா? இதுவே நீங்கள் ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது க்ரீன் கலரில் மாறிடும். சரியா? ஸோ எப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னு கன்சிடர் பண்ணுவாங்க, ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா தான் ஆன்சர் பண்ணீங்கன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போ க்ரீன் கலரில் மாறிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக மார்க் அண்ட் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் 2 ஃபீச்சர் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எப்போ நடந்ததுன்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். சரியா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. சரியா? ஆனால் படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது, டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் மார்க் அண்ட் ரிவ்யூ ஆப்ஷனை டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வயலட் கலரில் மாறிடும் அந்த கொஷின்.
சரியா. ஸோ இப்போ நீங்கள் இது ஒரு 15வது கொஷனாக இருக்குது, நீங்கள் அப்படியே சுற்றிட்டு வரீங்க சரியா. 100 கொஷின் முடிச்சுட்டு இந்த மாதிரி திரும்பி டைம் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட் கொஷனுக்கு வரீங்க. ஸோ அப்போ வரும்போது இந்த மாதிரி பேட்டில் ஆஃப் பானிபட்னு ஒரு கொஷின் நம்ம டவுட்னு சூஸ் பண்ணோமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அதை என்னென்னு பார்த்துடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக தேடிட்டு இருக்க வேணாம், ஏன்னா நீங்கள் மார்க் ஃபார் த நெக்ஸ்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு அது வந்து வயலட் கலரில் மாறிடும். ஸோ அப்போ அந்த வயலட் கலரில் எங்கே இருக்கோ அந்த கொஷினை கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் கொஷனாக இருக்கும் சரியா. ஸோ அந்த டேரெக்டாக இத்தனாவது கொஷின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் சரியா. அந்த கலர் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ண வைக்கும் சரியா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பேட்டில் ஆஃப் பானிபட் எந்த வருஷத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி காட்டும் சரியா. அதில் நீங்கள் 1526 அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிடுறீங்க சரியா. அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு தென் கண்டினியூ பண்ணிக்கலாம் சரியா. ஓகே. ஸோ இதுவே இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா பார்ஷியலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ 5வது பாருங்கள், உங்களுக்கு ஒரு கலர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களே, பார்ஷியலாக க்ரீன் கலரில் இருக்கும், மீதி எல்லாம் வயலட் கலரில் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன, இப்போ இதே மாதிரி தான் 15வது கொஸ்டின் உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் இருக்குது. ஸோ அதில் 1526 அல்லது 1556 அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1556னு கிளிக் பண்ணிடுறீங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் த நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்றீங்க சரியா. கொடுத்துட்டு நீங்கள் 100 கொஸ்டினை முடிச்சுட்டு திரும்பி வந்து இந்த மாதிரி ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மார்க் ஃபார் த ரிவ்யூ கொடுத்தீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்ஷியலி க்ரீன் அண்டு வயலட் கலரில் மாறிடும். இப்போ நீங்கள் அதை தனியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சரியா. ஸோ ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அந்த கொஷினை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே 1556 இல்லை 26 அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி சூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரியா. இது கூட தெரியாமல் போய் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ கிளியரா ரைட். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, ஒரு கொஷினை நீங்கள் திரும்பி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, அந்த கொஷினை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ அப்படின்ற இந்த ஆப்ஷன் சரியா. ரைட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா சைட்லேயே ஸ்க்ரோல் பண்ணுற பட்டன் கொடுத்துருப்பாங்கப்பா சரியா. ஸோ நீங்கள் மவுஸ்லேயே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கே பட்டனும் இருக்கும். ஸோ இது மாதிரி இங்கே 2 சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, அப் அண்ட் டவுன். ஸோ அது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம் சரியா. அதே மாதிரி எப்போ நீங்கள் கொஷினை ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 விஷயங்கள் கொடுத்துருக்கான். அது என்னென்னு அப்படியே படிக்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணிடணுமா. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது சரியா. ஸோ ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணிடுறீங்க, அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது. அதை நீங்கள் உடனே திருத்துறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிளியர் ரெஸ்பான்ஸ் பட்டனை கொடுத்துட்டு தென் நீங்கள் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாமாம்மா சரியா. இல்லைனா அதாவது இப்போது 4 ஆப்ஷன் இருக்குது, 2வது ஆப்ஷனை தெரியாமல் சூஸ் பண்ணிட்டீங்க, 3வது ஆப்ஷன் தானே, டேரெக்டாக 3வது ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மாறிடும். இல்லை எனக்கு இந்த ஆப்ஷனே வேணாம், எனக்கு டவுட்டு, இந்த கொஸ்டினை நான் அட்டன் பண்ணால் எனக்கு நெகட்டிவ் மார்க் வந்துடும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், கிளியர் ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா. ஸோ அப்படி போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து சேவ் பண்ணுறதுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் சேவ் ஆகும், இல்லைனா சேவ் ஆகாது. அதே மாதிரி மார்க்கெடு ஃபார் த ரிவ்யூ அந்த பட்டனை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சரியா. ரைட்டு. ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா என்லார்ஜிங் இமேஜஸ். இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்லலாம் மிரர் இமேஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர் சீரியஸ் மாதிரியான கொஷின்ஸ்லாம் ஃபிகர் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெளிவாக கிளியராக இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, அதை எப்படி நான் இமேஜ் பெருசு பண்ணி பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த இமேஜ் எங்கே இருக்கோ அதை 2 தடவை கிளிக் பண்ணுங்கள் சரியா. அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆயிரும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் ஓப்பன் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் அதை ரொட்டேட் பண்ணுறது, தென் அதே மாதிரி நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறது, அது எல்லாமே நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்க முடியும் சரியா. அந்த இமேஜ் வந்து சின்னதாக இருக்குது, ஐயோ எப்படா அது பெருசாக பார்க்குறது, போய் கண்ணாடி முன்னாடி அதாவது கம்ப்யூட்டர் முன்னாடி போய் நின்றுட்டு நம்ம உத்து பார்த்துட்டு இருக்கலாம் தேவையில்ல. ஸோ அந்த இமேஜ் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் மட்டும் தனியாக அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் போய் படிச்சுட்டு இருக்க தேவையில்ல. ஸோ இப்போயே நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது தெரியாத ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே கீப் அப் பண்ணிக்கோங்க சரியா. ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எக்ஸாம் வந்து மொத்தம் 100 கொஷின். ஸோ அதே தான் கொடுத்துருக்கான். ஸோ 15 லாங்குவேஜில் கொஷின்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குமா, 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கா. ஸோ இது மாதிரி ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது இல்லீகலான ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது இறங்குனீங்க அப்படின்னா டிபார் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து நீங்கள் அந்த தமிழ் அண்டு இங்கிலீஷ் அதை பற்றி நம்ம பேசினோம்ல, அதெல்லாம் இங்கே தான் வரப்போகுது சரியா. இப்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது தமிழில் கொடுத்துட்றீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா கொஷினுமே தமிழில் வேணும். சூஸ் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ். ஸோ இப்போ செலக்ட் கொடுக்குறீங்க. ஸோ இதில் உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3 தான் இருக்கும். இதில் எல்லாமே கொடுத்துருக்கான், 15 லாங்குவேஜும் கொடுத்துருக்கான். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் 3 தான் இருக்கும். அதாவது
தமிழ்னு அப்ளை பண்ணவங்களுக்கு தமிழ் வந்துடும், இங்கிலீஷ்னு அப்ளை பண்ணவங்களுக்கு தமிழ் வராது. சரியா, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் இருக்கும். உங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கோங்க, தமிழ் அப்படின்னா நீங்கள் தமிழை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ தமிழ்னா என்ன பண்ணிக்கலாம், தமிழை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் ரெடி டு பிகின் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அடுத்ததாக ஓப்பன் ஆகிடும். சரியா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆக போகுது. சரியா, ஸோ இப்படி தான் வந்து கொஷின் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சின்னு வச்சுக்குவோம். சரியா, ஆப்ஷன் சின்னு வச்சுக்கிறீங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா தான் என்ன ஆகும், சேவ் ஆகும். இப்போ சேவ் ஆயிடுச்சு, அப்போ க்ரீன் கலரில் மாறிடுச்சு. க்ரீன் கலர்னா என்ன, ஆன்சர் பண்ண கொஷின் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ரெட் கலரில் இருந்தால் ஆன்சர் பண்ணலைன்னு அர்த்தம், வயலட் கலரில் இருந்தால் மார்க்டு ஃபார் ரிவ்யூ. பார்ஷியலி க்ரீன் கலர் வித் வயலட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்க, திரும்பி அது கரெக்டாக இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதே மாதிரி கிரே கலரில் இருக்கிறது எல்லாமே என்னது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கொஷின்ஸை விசிட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ புரியுதா, ரைட். இப்போது இந்த கொஷினை இப்போ இந்த ரெண்டாவது கொஷனுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்க. சரியா, ஸோ இப்போ நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா இது சேவ் ஆகிடும். சரியா, க்ரீன் கலரில் மாறிடும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண மாதிரி அர்த்தம். ஆனால் உங்களுக்கு வந்து இல்லை, இது எனக்கு நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், எனக்கு இந்த கொஷின் நான் அட்டன் பண்ணால் எனக்கு நெகட்டிவ் மார்க் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பயமாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கிளியர் ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸ் கிளியர் ஆயிரும். தென் அதுக்கு அடுத்தது நீங்கள் அடுத்த கொஷனுக்கு போயிடலாம். சரியா, அடுத்த கொஷின் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ அடுத்த மாதிரி இந்த கொஷின் வருதா, ஓகே இது வந்து உங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மார்க்டு ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ரைட் சைடு பாருங்கள், உங்களுக்கு க்ரீன் கலரு, ரெட் கலரு, தென் வயலட் கலர், அப்புறம் ரெட் கலர் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. சரியா, ஸோ இப்போ வயலட் கலரில் இருக்கக்கூடிய கொஷின் தான் என்னது, நீங்கள் மார்க்டு ஃபார் நெக்ஸ்ட் கொடுத்த கொஷின். ஸோ இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறீங்க. சரியா, ஆனாலும் உங்களுக்கு ஒரு டவுட்டு, ஸோ மார்க்டு ஃபார் ரிவ்யூ அப்படின்றத கொடுத்துட்றீங்க. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிடுச்சா, ரைட். இதே மாதிரி நீங்கள் 100 கொஷின் எழுதுறீங்க. சரியா, இப்போ இந்த கொஷின் இருக்குது, இந்த கொஷினை மார்க்டு ஃபார் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ அடுத்த கொஷின் போகிறீங்க. இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியல. சரியா, ஸோ ஆன்சர் தெரியல, ஸோ தெரியாமல் சூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த கொஷின் போயிடலாம். சரியா, அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது வராது. இதுவே ஆன்சர் தெரியாமல் சூஸ் பண்ணிடுறீங்க. சரியா, ஆன்சர் தெரியாமல் சூஸ் பண்ணிடுறீங்க, கிளியர் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்காமலே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கொஷனுக்கு நீங்கள் அந்த ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணதா அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். சரியா, ஸோ கிளியராக இப்போ உங்களுக்கு இந்த க்ரீன் கலர், ரெட் கலர், வயலட்டு இதிலெல்லாம் இருக்கக்கூடிய டவுட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எப்படி எனக்கு வந்து இந்த ஒரு கொஷின் மட்டும் நான் வந்து இங்கிலீஷில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ ஒரு கொஷினை மட்டும் இங்கிலீஷில் மாற்றணும்னா ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து வி வின் தமிழ்னு இருக்குது. சரியா, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். சரியா, ஹிந்தி வேணும்னா ஹிந்தியில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இங்கிலீஷில் மாற்றிட்டிங்கன்னா இந்த ஒரு கொஷின் மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷில் மாறுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரியா, ஸோ இப்போ அடுத்த கொஷின், ஸோ அதுவும் இங்கிலீஷில் தான் இருக்கும். அடுத்த கொஷின் அதுவும் இங்கிலீஷில் தான் இருக்கும். எல்லாமே அடுத்தடுத்து இங்கே நீங்கள் வீவின் எந்த கொஷின் இங்கிலீஷில் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து அடுத்தடுத்த கொஷின் எல்லாமே இங்கிலீஷில் மாறிடும். சரியா, அதே மாதிரி தமிழில் கொடுத்தீங்கன்னா எல்லாமே தமிழில் மாறிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ புரியுதா, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதா, ஸோ கிளியரா, ரைட்டு. ஸோ இப்போது டாப் ரைட் கார்னரில் பாருங்கள், ஸோ டைம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. சரியா, 86.24 அப்படி 23 அப்படி ரிவர்ஸில் ஓடிட்டே இருக்கும். இந்த டைம் எப்போ முடியுதோ ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆயிரும். இந்த டைமுக்கு நீங்கள் முன்னாடியே முடித்தாலும் உங்களால் சப்மிட் பண்ண முடியாது. சரியா, அந்த டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரியா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரெக்டான கொஷின்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மார்க் கொடுப்பாங்க. தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க். ஸோ இப்போ இதில் ஒரு சில டவுட் இருக்கும் உங்களுக்கு. இப்போது நீங்கள் இங்கே வந்து ஒரு கொஷின் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க, ஆனால் அதை திரும்பி நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி மார்க் ஃபார் த நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ அந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கடைசியாக டைம் இல்லை, நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. சரியா, அது உங்களுக்கு ஞாபகமே இல்லை, அப்படியே விட்டுறீங்க. ஸோ அப்போ அந்த கொஷினில் நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சரை அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஸோ அதை நான் கரெக்டான ஆன்சராக நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எடுத்துப்பாங்க. சரியா, ஸோ அதை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இங்கேயே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கான், ஆன்சர்ட் அண்டு மார்க்டு ஃபார் த ரிவ்யூ வில் ஆல்சோ பி எவாலுவேட்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். சரியா, ஆன்சர் பண்ணிவிட்டு மார்க்டு ஃபார் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை ஆன்சர் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்பாங்க. சரியா, ஸோ அதில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது உங்களுக்கு.
ஸோ கிளியர் தானே? ரைட். இப்போ நீங்கள் 100 கொஷினை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர் ரெட் கலரில் இருக்க கொஷின்லாம் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். இப்போ வயலட் கலரில் இருக்க கொஷின் நீங்கள் மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதில் பார்ஷியலாக க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டீங்க, அதை செக் பண்ணணும். இப்போ டேரெக்டாக 4 நம்பர் கொஷினை கிளிக் பண்ணால் 4 நம்பர் கொஷின் நீங்கள் முன்னாடி நிற்கும். இதே 2 நம்பர் கொஷினை கிளிக் பண்ணால் 2 நம்பர் கொஷின் நிற்கும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இப்போ 46வது கொஷின் நான் மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், டக்குன்னு கிளிக் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ 46வது கொஷின் வயலட் கலரில் இருந்ததுன்னா அதுதான் அந்த கொஷின் அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால தான். சரியா? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ புரியுதா? இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 46 கொஷினை பார்த்து ஸோ ஆன்சர் என்னன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். கொடுக்கலன்னா என்ன ஆகாது? சேவ் ஆகாது. சரியா? சேவ் ஆகாது. இப்போ நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கல, நான் அடுத்ததாக டேரெக்டாக 56 கொஷினுக்கு போயிடுறேன். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து 46 கொஷினை பார்க்குறேன். நான் இந்த கொஷனுக்கு இப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணேன், ஆனால் சூஸ் ஆகாத மாதிரி காட்டுது. சரியா? ஸோ அதான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலனா நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் 46 வந்து மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ வந்து போயிடுச்சு. ஸோ புரியுதா? ரைட்டு. இதுவே நீங்கள் இப்போ இந்த 46th கொஷினை 12ன்னு சூஸ் பண்ணிட்டு இதை நான் இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? மார்க்கெட் ஃபார் த நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ அப்போ பார்ஷியலி க்ரீன் கலரில் மாறிடும். இப்போ நீங்கள் கடைசியில் இந்த கொஷினை பார்த்தாலும் பார்க்கலனாலும் நீங்கள் கொடுத்துருக்க ஆன்சரை அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ புரியுதா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் வந்து சிபிடி எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம தெளிவாக பார்த்துட்டோம், என்னென்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சம்மரி பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சப்மிட்டும் காட்டும். ஸோ சப்மிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. சப்மிட்டும் இருக்கும். ஸோ சப்மிட் கொடுத்துருங்க. சரியா? சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இப்படி தான் இருக்க போகுது எக்ஸாமு. ஸோ பயப்படவே தேவையில்ல. ஸோ இவ்வளோ தான் சிபிடி எக்ஸாம்ஸ். நிறைய பேர் டிஎன்பிசி வந்து ஓஎம்ஆரில் எழுதிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிபிடி எக்ஸாம்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா பயமும் உங்களுக்கு போயிருக்கும். சரியா? ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு சில டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இது வந்து தெரியாதவங்களுக்காக சரி ஓகே இந்த மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ கொடுத்தேன். ஸோ நடுவில் தமிழ் வேணும்னா யாரால் தமிழில் மாற்ற முடியும்? அப்ளை பண்ணும்போது தமிழ் கொடுத்தவங்களால தான் தமிழில் மாற்ற முடியும். ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு எல்லா கொஷினுமே தமிழ்லேயே தெரியணும், எனக்கு இங்கிலீஷே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த 2வது தடவை, அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும், நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து வரீங்க, தென் அதுக்கப்புறம் சூஸ் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அந்த டிஃபால்ட் லாங்குவேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? தமிழ்னு மாற்றிட்டிங்கன்னா எல்லா கொஷினும் தமிழில் வந்துடும். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து தமிழில் தான் டிஸ்பிளே ஆகும். திடீர்னு ஏதாவது ஒரு கொஷின் வேணும்னா நீங்கள் உள்ளார வந்து மாற்றிக்கலாம், இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்திக்கலாம். சரியா? ரைட். ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ தேங்க்யூ.